தினம் அப்படிங்கிறதுனால ஒரு பெண் அப்படியானவள் எப்படிப்பட்ட ஒரு உணர்வுகளோட இல்ல எண்ணங்களோட மனதோட இருக்கிறவங்களா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு சிங்க பெண்ணா இருக்கணும். குணநலன்கள் ஒரு பெண்ணுக்கு பொறுமை இருந்தால், மற்றவங்களுக்கு நல்லது பண்ணணும்ன்ற எண்ணம் இருந்தால், அழகு பத்தி எது பத்தியும் யோசிக்காம தைரியமா இந்த சமுதாயத்தில் எல்லா வகையிலையும் எல்லா தடங்களும் தாண்டி ஜெயிச்சு வரக்கூடிய பெண்ணாக தான் நான் எப்பவுமே பார்ப்பேன். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பிரமிப்பா ஒவ்வொரு நாளும் அப்படி ஆச்சரியத்துல உங்களோட இதயத்துல என்னைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெண்? எனக்கு தெரிஞ்சு எங்க அம்மா தான். ஏன்னா நான் தினமும் பார்க்கறது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு பையனை வளர்த்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்து அவங்க எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் ஸ்கூலில் நல்ல ஸ்டூடெண்ட் கிடையாது. காலேஜ் படிக்கும்போது ஒரு இயக்குனர் ஆகணுன்றது தான். இதில் என்ன ஹைலைட்னா, ஹீரோ ஆகணும்னு சொல்லி இயக்குனர் ஆகிட்டு இப்போ மறுபடியும் ஹீரோ வருவார். டைரக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோவை இப்போ நான் மறுபடியும் டைரக்டர் ஆக போகிறேன். இந்த மனுஷனை 25 வருஷமாக நான் கண்காணிக்கிறேன். எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் லயோலா காலேஜில். உண்மையிலே சொல்கிறேன், இவர் எந்த அந்த கண்ணில் இருக்கிற அந்த வெறி, அந்த 25 வருஷமாக நான் மார்க் ஆண்டனி படத்தில் இவரை முதல்ல சந்தித்த அந்த நாள் வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். ஜெயிக்கணும், நான் அடைய வேண்டிய இடத்துக்கு நான் போய் அடைவேன் அப்படின்ற தன்னம்பிக்கையோடு இருந்திருக்காரு. எனக்கு ஒரு நல்ல ஒரு அண்ணனாக கிடைச்ச பாக்கியம். நான் நன்றி சொல்லணும் ஆதிக்கு. இந்த காம்பினேஷன் கிடைச்சது. அண்ட் எஸ்.ஜே. சூர்யா சார் பொறுத்த வரைக்கும் நான் நிறைய முறை சத்தியமா சொல்றேன், நான் இந்த படத்துல ஹீரோயினை சைட் அடிக்கல, இவரை தான் சைட் அடிச்சேன். இவரை தான் நான் அதிகமா சைட் அடிச்சிருக்கேன். ஏன்னா கேமரா இப்படி இருக்கும், நான் முன்னாடி நிற்பேன், அதுக்கு அவர் கேமரா நோக்கி பேசணும். 3 பேஜ் டைலாகுங்க. 3 பேஜ் டைலாக் தம் கட்டி நான் நவரசம் தான் பண்ணியிருக்கேன். இவர் 18 ரசம், எல்லா ரசமும் பண்ணிட்டாரு. நான் ஒரு கட்டத்தில் நான் ஃப்ரேம்ல இருக்கேன், நானும் சீன்ல இருக்கேன்னு தெரியாம நானே உன்னிப்பா அவரை சைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் சொல்லிட்டேன் அவர்கிட்ட, சார் நான் எனக்கு அறியாமலே நான் உங்களை சைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் சார். ஓகே, ஸோ அதே கேள்விதான் உங்களுக்கும். ஒரு பெண் ஆனவள் எப்படி எஸ்.ஜே. சூர்யா பொறுத்த வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது உங்களோட எண்ணம்? அதுக்கு முன்னாடி நான் விஷால் சாருக்கு தேங்க்யூ ஆல். நன்றிங்க. விஷால் சாருக்கு நான் ஒரு இவ்வளோ பியூரஸ்ட் ஃபார்மில் இருக்கிற ஒரு ஸ்டார் நான் எனக்கு நண்பராக கிடைச்சது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. அவர் ஒரு எப்படி சொல்கிறது, இஸ் வெரி பியூர் அட் ஹிஸ் ஹார்ட். அவ்வளோ ஒரு கைண்ட் மேன். அது விலை மதிக்க முடியாத ஒரு நல்ல மனசுங்க. அந்த நல்ல மனசுக்கும் அந்த திங்கிங்க்கும் என்னுடைய ஃபர்ஸ்ட் நன்றி. அண்ட் ஐ வில் கம் டு யுவர் கொஸ்டின். ஓகே சார், ப்ளீஸ். ஆக்சுவலாக யாரை கேட்டாலுமே அவங்க ஒரு விஷயங்கள் அந்த உலகத்தில் யாருமே மறக்க முடியாத ஒன்று யாராக இருக்கும்னா அது பெற்ற தாயாக தான் இருக்க முடியும் கண்டிப்பாக. அதுலையா எங்கள் அம்மா பேர் ஆனந்தம். அதனால் என்றைக்குமே அவங்க ஒரு நல்ல டீச்சர். அவங்க செஞ்ச சேவைன்னு பார்க்கும்பொழுது அவங்க நல்ல டீச்சராக இருந்ததுனால எனக்கு எங்கே போனேன், நான் எதை கற்றுக்கணும்னு நினச்சாலும் எனக்கு நல்ல டீச்சர் எப்பொழுதுமே சொல்லிக் கொடுப்பாங்க. நான் நடிக்க போனால் நல்ல டீச்சர் சொல்லிக் கொடுப்பாங்க. நான் ஏதோ ஒரு மியூசிக் கற்றுக்கலான்னு போனால் சூப்பர் மியூசிக் மாஸ்டர்ஸ் வருவாங்க. எல்லாமே எங்கள் அம்மாவோட பிளெஸ்ஸிங். டெஃபினட்டாக இன்னைக்கு விமென்ஸ் டே. அதனால் எங்கள் அம்மாவுக்கும் என்னுடைய அக்காவுக்கும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பெண்மணிகளுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்தபடியாக
அன்னை வேளாங்கண்ணி கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவிகள் அவங்களுடைய கேள்விகள் நம்மளுடைய விஷால் சாருக்கும் எஸ் ஜே சூர்யா சாருக்கும் தாக்குறதுக்காக வர போறாங்க. ஸோ லெட்ஸ் பிகின். ஹாய் சார், ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கம்மா, எப்படி இருக்க? பேர் என்ன? நான் நல்லா இருக்கேன் சார். பேர் என்ன? மை நேம் இஸ் காயத்ரி. காயத்ரி, கொஞ்சம் சத்தமா பேசுமா. மைக் கிட்ட வச்சு. என்னோட கொஸ்டின் உங்களுக்கு தான் சார். நீங்க நிறைய டைரக்டரோட ஒர்க் பண்ணிருப்பீங்க, பட் நீங்க ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிற பர்டிகுலர் டைரக்டர் யாரு சார்? மறுபடியுமா? பாலா சாரோட. அவ்வளவுதான் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டார்லிங். ஸோ அடுத்த கேள்வி ப்ளீஸ். அடுத்த சார் குட் மார்னிங். உங்களோட கேள்வி யாருக்கு? சார் உங்களுக்கு சார். இந்த ஜானர்ல நான் படம் பண்ணது இல்ல, பண்ணணும்னா என்ன சார் சொல்லுவீங்க? இந்த ஜானர்ல நான் படம் பண்ணது இல்ல, இதுல பண்ணணும்னா எந்த ஜானர் சார் சொல்லுவீங்க? எந்த பர்టిక్యులர் ஜானர் இது வரைக்கும் நீங்க பண்ணதில்ல, ஆனா இது பண்ணணும் அப்படின்னு மனசுல இருக்கக்கூடிய ஒரு ஜானர்னா என்ன மாதிரியான திரைக்களமா இருக்கும்? ஆக்சுவலாக ஒரு தடவை இந்த லகேரோகோ முன்னாபா எம்பிபிஎஸ் படம் பார்த்துருந்தேன் ஹிந்தியில். அதை பார்க்கும்போது ஒரு காந்தியன் தாட்டோட ஒரு படமா இருந்துச்சு அது. ஒரு அந்த படம் பார்க்கும்போது என்னடா நம்ம இப்படி ஒரு படம் பார்க்கலையே, நம்ம இப்படி படம் நடிக்கலையேன்னுது. மேபி அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல சோஷியல் தாட்டில் இருந்தால் நடிக்கலாம். கங்க்ராச்சுலேஷன் சார். ஸோ டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் யாருக்காவது இது கேட்டுச்சா? ஸோ இந்த மாதிரியான ஒரு கதைக்களம் வந்து எஸ் ஜே சூர்யா சார் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. கதை இருந்தால் அப்ரோச் பண்ணிடுங்க ப்ளீஸ். நெக்ஸ்ட்மா வாங்க. ஹாய், நான் இங்கே இருக்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய ஹாய். உங்களை எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். தேங்க்யூமா. உன் பேர் என்னம்மா? இன்னைக்கு காலையில வீட்ல இருந்து நான் வரேன். உன்னோட பேர் என்னன்னு கேக்குறேன். என்னோட பேர் பிரியாண்ணா. இன்னைக்கு காலையில வீட்ல இருந்து வரும்போது கூட நான் அண்ணாவை பார்க்க போறேன் அப்படி சொல்லிட்டு தானே வந்தேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இங்க இருக்க எல்லாருக்குமே உங்களை அவ்வளோ பிடிக்கும்ண்ணா. உங்களோட கேள்வி என்னடா? இப்போ இருக்க சினி ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு உங்களோட அட்வைஸ் என்னன்னா? சினிமாக்கு வரணும்ன்ற ஆசைப்படுறவங்க, ஆர்வமா இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய ஒரு அட்வைஸ், ஃபர்ஸ்ட் அட்வைஸ். சினிமாக்கு வரணும்ன்ற புதுமுக நடிகைகளுக்கு இந்த பயிற்சி அந்த பயிற்சி, ஜிம்முக்கு போகணும், ஆக்டிங் கிளாஸ் போகணும், டான்ஸ் கிளாஸ் போகணும், ஃபைட் கிளாஸ் போகணும், இதெல்லாம் வந்து ஒரு மேண்டேட்ரியாக சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட அட்வைஸ் ஒரே அட்வைஸ் தான், எல்லா புதுமுக நடிகர்களுக்கு பொறுமை இருக்கணும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அது வந்து பயன்படுத்திக்கணும். அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும். இன்றைக்கே நம்ம வந்து ஆக்ஷன் ஹீரோ ஆகணும், நாளைக்கே நம்ம வந்து சூப்பர் ஸ்டார் ஆகணும் அப்படியெல்லாம் நினைக்கவே கூடாது. கடவுளாக வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. 8 கோடு 100 மீட்டர் ரேஸில் வந்து 8 கோடு இருக்குல்ல, அந்த உனக்குன்னு கொடுக்கப்பட்ட பாதையில் நீ ஓடணும். பின்னாடி அவன் என்ன பண்ணுறான், பக்கத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணுறான், அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அவன் கொடுக்கப்பட்ட அந்த பாதையில் ஜெயிக்கணுன்ற வெறியில் ஓடணும். ஸோ பொறுமை வேணும். ரொம்ப பெரிய தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ டார்லிங். தேங்க்யூ சார். ஸோ அடுத்ததாக வாங்க ப்ளீஸ். ஹலோ சார், Hi, ma'am. ஐம் கனிஷ்கா. ஹவ் ஆர் யூ சார்? பையனும் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எந்த கேரக்டர் ஆர் ஃபிலிம் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு மிஸ் பண்ணியிருக்கீங்களா சார்? எந்த கேரக்டர் ஆர் ஃபிலிம் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு மிஸ் பண்ணியிருக்கீங்களா சார்? நிறைய மிஸ் ஆச்சு. நிறைய படங்கள் மிஸ் பண்ணியிருக்கேன். அது சில வெவ்வேறு காரணங்களால், அது வேணான்னு சொல்லி வெறுக்கல, அது பண்ண முடியாத சூழ்நிலை. ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக இன்னொரு படம் வாய்ப்பு வரும், பட் ரெண்டும் ஒரே நேரத்தில் பண்ண முடியாது. ஸோ நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன். ஏதோ அவன் உட்காந்துருக்கானே அந்த ஆதிக்கு, அவன் வந்து அந்த ஒரு நாள் வந்து ஃபோன் பண்ணி, அண்ணா நான் வந்து சொல்லட்டுமாடா சொல்லிருங்க. பரவாயில்ல அப்புறமா அடி. 7 வருஷம் என் டேட்டுக்காக காத்துட்டு இருக்கேன்னு வந்து எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லி என்னை அவமானப்படுத்துகிறான். 7 வருஷம் எனக்காக காத்துக்கிட்டு இருந்தான். ஆக்சுவலி கரெக்டான நேரத்தில் மார்க் ஆண்டனி அமைஞ்சுது, நல்ல தயாரிப்பாளர் அமைஞ்சிடுச்சு, ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம், இவ்வளோ தி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃபிலிம் ஆஃப் மை கெரியர். ஸோ அதான் நிறைய படங்கள், அது எண்ணிக்கே இல்லை. அதை பற்றி யோசிக்கக்கூடாது, நம்மளுக்கு என்ன வருதோ அது பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். தேங்க்யூ சார். வாங்க. உங்களோட கேள்வி யாருக்கு? மை क्वेश्चन goes to
எஸ்ஜே சூர்யா சார். உங்க ரோல் மாடல்னா யாரு சார்? உங்க ரோல் மாடல்னா யாரு சார்? ரோல் மாடல். ரோல் மாடல்னு சொன்னா யார் சொல்றது? ரெண்டு பேரை சொல்லலாம். எம்ஜி ராமச்சந்திரன், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். பஞ்ச் டயலாக் மாதிரி ஆன்சர் சொல்லிட்டீங்க. ஓகே, வாங்க வாங்க ப்ளீஸ் நெக்ஸ்ட் क्वेश्चन. சார், ஹாய்மா. நான் விஷால் சார் கிட்ட கொஸ்டின் கேட்கணும். சொல்லுமா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. எப்படி இருக்கம்மா? நல்லா இருக்கேன் சார். இதை விட என்ன வேணும்? நான் சூப்பரா இருக்கேன். எங்க காலேஜ்ல இருந்து நிறைய பேர் தேவி ஃபவுண்டேஷன்ல இருந்து படிக்கிறாங்க சார். அதுக்காக ரொம்ப தேங்க்யூ சார். Thank you. எப்படி உங்களுக்கு இந்த தேவி ஃபவுண்டேஷன் சொசைட்டிக்கும் எஜுகேஷனுக்கும் இம்பார்ட்டன்ட் தரணும்னு உங்களுக்கு தோணுச்சு? இல்லை, எனக்கு திருப்பி ஏதோ கொடுக்கணும்னு இந்த சமுதாயத்துக்குன்னு தோணுச்சு. அம்மா பேர்லேயே ஆக்சுவலாக வந்து ஒரு அன்ஸ்ட்ரக்சர்ட் வேயாக பண்ணிட்டு இருந்தோம் ஒரு காலகட்டத்தில். ஒரு ஸ்ட்ரக்சர்டு வேயாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அம்மா பேரில் தேவியார் கட்டளை தொடங்கணும். முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து சிங்கிள் பேரண்ட் பெண்மணிகள். ரெண்டாவது வந்து விவசாயம். நான் என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் அதான். ரெண்டு இருக்குது. ஒன்று அந்த நடிகர் சங்கம் கட்டடம், அது கண்டிப்பாக கட்டப்படும். இன்னொன்று நான் தத்தெடுத்த அந்த கிராமம், கார்காவயல் கிராமம், அது வந்து இந்த இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு கிராமமாக நான் மாற்றணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கான முயற்சியில் இருக்கேன். ஸோ அது திருப்பி சமுதாயத்துக்கு கொடுக்கணும் அப்படின்றது தெரில. உள்ளுக்குள்ளே அது எனக்கு நான் என் கண்ணாடி பார்த்து அந்த கேள்வியை கேட்டால் எனக்கு பதில் வராது. நான் வந்து தேடுவேன். நான் எனக்கு ஸ்டூடெண்ட்ஸை தேடுவேன். நான் யாராவது படிக்க முடியாமல் படிப்பு விட்டுட்டு நிறைய விவசாயிங்களோட குழந்தைங்க, நிறைய அதான் சிங்கிள் பேரண்ட் குழந்தைங்க, இந்த மாதிரி வந்து நாங்கள் இப்போது ஸ்ட்ரக்சர்டாக பண்ணுறோம். இப்போ இந்த வருடம் வந்து இன்னும் மேற்கொண்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் வாலண்டியர்ஸை வந்து சேர்க்குறோம். ஸோ நான் அதான் சொன்னேன்ல, பிச்சை கேட்குறதுல எனக்கு எந்த வகையிலையும் நான் வந்து அவமானமாக படல. நான் தைரியமாக நான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் கேட்பேன், எனக்கு சீட்டு கொடுங்க என் குழந்தைங்கன்னு. ஸோ தட்ஸ் ஆல். இன்னும் நீங்கள் எல்லாருக்குமே பண்ணணும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் வாங்க மேடம் நீங்கள். Hi sir, my question goes to SJ Surya sir. எல்லா ஆக்டர் பேசுகிற டைலாக்மே ஹிட் ஆகுது, பட் நீங்கள் பேசுகிற டைலாக் வந்து நீங்கள் பேசுனதுக்கு அப்புறம் ரொம்ப ஹிட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்டு, இந்த மாதிரி இப்போ எங்களுக்காக ஒரு 2 டைலாக் சார். இது என்னோட கொஷினாக கேட்கல, என்னோட ரெக்வஸ்டாக கேட்குறேன். ஸோ அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா, 2 வருஷம் ஆச்சு படம், ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆச்சு. அவங்களோட கேள்வி என்னன்னா, டயலாக்ஸ் அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா மேசிவா ஹிட் ஆகுது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ ஓகே ஓகே. வந்தா சுட்டா ரிப்பீட். ஓகே, மார்க் ஆண்டனி ரிலீஸ் பண்றோம், அதோட சக்சஸை இங்கேயே வந்து திருப்பி கொண்டாடுறோம். ரிப்பீட். தேங்க்யூ சார். ஒன்று வச்சுக்கோங்க, மார்க் ஆண்டனி ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா விஷால் சாருடைய சம்பளம் வந்து பல மடங்கு ஏறிடும். அது மட்டும் எனக்கு தெரியும். ஆனால் எத்தனை பேருக்கு ஏறுறதுன்னு எனக்கு முக்கியம் இல்லை. ஆனால் இவருக்கு சம்பளம் ஏறினா அது வந்து கண்டிப்பாக திருப்பி மக்களுக்கு வந்து சேருன்றதை நான் இன்னைக்கு விட்னஸ் பண்ணுறேன். அது எனக்கு டபுள் சந்தோஷம் அப்படி நடக்கும்பொழுது. டெஃபினட்டாக கங்க்ராட்ஸ் டு மார்க் ஆண்டனி டீம் அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த அன்னை வேளாங்கண்ணி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டார்லிங். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் வாங்க நெக்ஸ்ட். Hi sir. Hi ma. Good afternoon sir. Good afternoon. My question goes to Vishal sir. சொல்லுமா. சார், உங்க கெரியர்லே மறக்க முடியாத ஒரு அனுபவம்னா என்ன இருக்கும் சார்? கெரியர்லேயே மறக்க முடியாத அனுபவம்னா 16 நாட்கள் உங்களை மாதிரி நான் ஒரு பெண்மணியாக நடிச்சது தான். அந்த அவனிவனில் வந்து 16 நாட்கள் தேனியில் படப்பிடிப்பு நடந்தது. அந்த பாடல் காட்சி அது கடைசியில் வச்சார். ஒவ்வொரு மாதமும் வந்து டைரக்டர் வந்து சட்டையை தூக்குடான்னு தூக்குவேன், இல்லை இடுப்பு வரல, அடுத்த மாதம் ஷூட்டிங். அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து ஆர்யாக்கு சொல்லிவிடுவாப்பில்ல, இவனுக்கு பிரியாணி போட்டு இவனை நல்லா சாப்பிடவே.
என்னன்னா இடுப்பு வரணும், எனக்கு தெரியல இது. கடைசியில் வந்து அந்த ஃபஸ்ட்டு 4 days நான் ஃபுல் அலங்காரமெல்லாம் பண்ணி உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப். நீங்கள் சேலை கட்டிட்டு இருக்கிற அத்தனை பெண்மணிகளுக்கு நான் வந்து வணங்குறேன். எனக்கு அந்த அந்த கஷ்டம் எனக்கு புரியுது. எனக்கு எனக்கு அந்த மேக்கப் போடுறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். 3 மணி நேரம் ஆகிட்டு நான் போய் நிற்பேன் பாலா சார் முன்னாடி. நீ வந்து ஒரு பெண் மாதிரி இல்லை, நீ போகணும். டெய்லி ஒரு 1000 பேர் கூட்டம் கூடும். விஷால் பொண்ணு வேஷம் பண்ணுறாப்புலன்னு. ஸோ அவங்களோட போய் நீ இப்போ அவங்க அந்த 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 பொண்ணுங்களோட அவங்களோட அந்த பெண்களோட போய் பேசிக்கோ, நீ ஆண்களோட பேசாதுன்னு சொல்லிட்டு டெய்லி அனுப்பிடுவார். இதே மாதிரி 3 நாள் 4 நாள் நடந்தது. நீ பெண்ணு மாதிரி இல்லைன்னா 5வது நாள் பார்த்தாரு. அப்படி பார்த்தாரு. மாஸ்டர் ஒரு மூமெண்ட் கொடுங்கன்னு சொன்னாங்க. மூமெண்ட் பண்ணேன். சரி உனக்கும் மற்ற பொண்ணுங்களுக்கும் வித்தியாசம் தெரியாது ஆடுன்னாரு. 6வது நாள் 8வது நாள் 10வது நாள் வந்து நான் உண்மையிலேயே பெண்மணியாக ஒரு டோட்டல் பெண்மணியாக மாறிட்டேன். நான் டோட்டல் என்னோட பாவங்கள் எல்லாமே வந்து மாறிடுச்சு. யாரோது வந்து வேணும்னே என்னை இரிட்டேட் பண்ணுறதுக்கு வேணும்னே வந்து லைட் மீட்டர் இருக்கும்ல, வந்து இடுப்பு கிள்ற மாதிரி வருவாங்க. சார் கையெடுங்க சார் அப்படி சார் கையெடுங்க சார். அப்புறம் கோடி ரூபாய் கொடுத்தா கூட இந்த அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்காது. கேமரா எங்கிட்ட இருக்கு, இது நான் சொல்லியே ஆகணும். கொஞ்சம் ஆபாசம் தான், பட் நான் சொல்லியே ஆகணும். கேமரா எங்கிட்ட இருக்கு. கேமராமேன் வந்து சொல்றாரு கொஞ்சம் சேலை விலகணும்னு. முடியாது சார்ன்ட்டேன். நான் எப்படி பாலா சார் சிரிக்கிறாரு. நான் டோட்டல் பெண்மணி ஆகிட்டேன். அந்த 15-16 நாட்கள் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறேன். 230 நாள் கழிச்சு வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போய் அம்மா சாப்பாடு போடுறாங்க. என் பையன் வந்திருக்கான், சாப்பாடு இருந்தால் சாப்பாடு வேணும், இன்னும் கொஞ்சம் சாம்பார் வேணுமான்னா. இல்லைம்மா வேணாம்மா அப்படின்னேன். எங்கள் அம்மா அழுதுட்டாங்க. என் பையன் என்னாச்சு என் பையனுக்குன்னு. இட் டுக் மீ more than 20 days to come out of thing. ஸோ நான் உங்களோட மனநிலையில் நான் 16 நாட்கள் நான் வாழ்ந்திருக்கேன். அதுதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். Amazing. இந்த மாதிரி வந்து ஒரு வாய்ப்புகள் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நெக்ஸ்ட் ப்ளீஸ் வாங்க உங்களோட கேள்வி. Hi sir, I am Helen. I am a big fan of you both. My question is for Surya sir. Sir, உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அதில் பாய்ஸும் இருக்காங்க, கேர்ள்ஸும் இருக்காங்க. ஆனால் பாய்ஸ் ஃபேன்ஸ் அதிகமா இல்லைனா கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் அதிகமா? என்ன சார் யோசிக்கிறீங்க? இந்த சத்தம் சொல்லலையா எந்த ஃபேன்ஸ் அதிகம்னு? தேங்க்யூ சார். சார் உங்கள் ஃபேன்ஸ் ஆகிய எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மெசேஜ் சொல்லணும்னா அது என்னவா இருக்கும் சார்? இந்த உலகம் வந்து எல்லாருக்கும் தான். இந்த உலகம் ஒருத்தருக்கு அப்படின்லாம் கிடையாது. அது அம்பானி வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு இந்த தேவி ஃபவுண்டேஷனில் படித்த அந்த குழந்தையாரும் சரி, இன்னைக்கு அந்த வந்து இந்த பொண்ணு சொல்லிச்சில்ல, இப்போ நான் விஷால் சாரால் நான் படித்தேன், நான் கண்டிப்பாக விஏஓ ஆகி நான் பல பேரை படிக்க வைப்பேன்னு சொன்னாங்க இல்லையா? அந்த மாதிரி பல பேருக்கு வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த இடத்துக்கு எல்லாருமே வந்து அதை வந்து அந்த எனர்ஜியை ஸ்ப்ரெட் பண்ணுன்றதான் என்னுடைய உங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கக்கூடிய ரிக்வெஸ்ட். முதல்ல உங்களுடைய எய்மை தேடுங்க. ஃபஸ்ட்டு அப்துல் கலாம் சொன்ன மாதிரி உங்களுடைய கனவுகளை தேடுங்கள். அந்த கனவுகளை சென்று அடையுங்கள். அதுக்கு எவ்வளோ தடைகள் வந்தாலும் அதை மீறி போய் அச்சீவ் பண்ணுங்கள். உங்களால் முடியலைன்னா வேறு யாரால் முடிய போகுது, அவ்வளோதான். இல்லை, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நவ் என்னோட கொஸ்டின், இந்த மார்க் ஆண்டனி திரைப்படத்தில் ஒரு எல்லாரையும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பயங்கரமாக சலசலப்புக்குள்ளாச்சு. ஐயோ என்னாச்சு, இவ்வளோ அந்த வீடியோ பார்த்த உடனே ஒரு பெரிய அதிர்ச்சி இருந்தது. ஒரு சின்ன ஏவி, இப்போ முதல்ல அந்த ஏவியை பார்த்துடலாம்.
இது வந்து ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம் தான். பட் அந்த மொமெண்ட் அங்க கீழே படுத்திருந்தது நீங்க தான் நினைக்கிறேன். நான் பார்க்கல அந்த வீடியோ, நான் பார்க்க மாட்டேன். அது ஒரு கிரேட் எஸ்கேப். அது அதான் உங்களோட புண்ணியம், உங்களோட பிளெஸிங்ஸ் தான். இன்னைக்கு நான் உட்காந்து உயிரோட ஒரு நடிகனா பேசுறேன்னா அது உங்களோட பிளெஸிங். யாரோ ஒரு தங்கச்சி நல்லா வேண்டிடுச்சு அன்னைக்கு, அதனால தான் நான் தப்பிச்சேன். வண்டி என்ன நோக்கி தான் வந்தது. நல்ல வேலை அவன் வந்து திசையை மாற்றி இப்படி போயிட்டான், இல்லைன்னா என்ன அப்படியே தூக்கின்னு போயிட்டு இருப்பான். ஜஸ்ட் மிஸ் நானும் எஸ்ஜே சூர்யா சார். அது காட்ஸ் பிளெஸிங்ஸ் தான் அது, அதனால தான் நான் பார்க்க மாட்டேன். அது இட் இஸ் ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் இன்சிடென்ட்ஸ். பட் இது ஆக்சுவலி எதனால இந்த மாதிரி நடந்துச்சு சார்? இல்லை, ஆக்சுவலாக அவர் வந்து விஷன் இல்லை அந்த டிரைவருக்கு சொல்லப்பட்ட டைரக்ஷன் வந்து அந்த செவுத்தை உடைச்சி வந்து நிப்பாட்டணும். பட் அந்த பாம் பிளாஸ்ட்ல வந்து அவர் கேட்கலையா என்னன்னு தெரியல. யூஸ்வலாகவே வண்டி ஓட்டும் போதோ ரைட் ஹேண்ட் டிரைவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரைட்டில் தான் போகும். ஸோ அதுதான் எங்களை காப்பாற்றிச்சு. ஸோ பிரேக்கு அடிக்கிறது பதிலாக ஆக்சிலேட்டர் அமைக்கிறப்பலன்னு நினைக்கிறேன். ஸோ ஈவன் ஸ்ட்ரெயிட் அண்ட் ஹிட். நாங்கள் தப்பிச்சதுக்கப்புறம் நாங்கள் பயந்தது என்னென்னா கண்டிப்பாக ஒரு 10 பேராவது உயிரிழந்திருப்பாங்கன்னு நினச்சோம். பட் லக்கிலி நோ கிரேட் எஸ்கேப். அது ஒரு திருஷ்டி மாதிரி கழிஞ்சிடுச்சு அது. ஸோ இந்த ஒரு இன்ஸ்டன்ட்டை மையமாக வச்சு திரையுலக ஷூட்டிங்கில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி, இல்லை பொதுவாக ரோட்டில் வண்டி ஓட்டுறவங்களுக்கும் சரி, நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம்னா என்னவாக இருக்க முடியும்? ரெஸ்பான்சிபிள் டிரைவிங் ஆர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எவ்வளோ சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு. ஷூட்டிங் ஸ்பாட் இப்போ என் உடம்புல 109 தையல் இருக்குது. அது வந்து நம்ம கையில் இல்லை. அது திடீர்னு அந்த ஆக்ஷன் பண்ணும்போது அந்த ஸ்டண்ட்ஸ் எப்படியாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிஸ்க் எடுக்கு. நான் என் டூப்பை பார்த்ததே கிடையாது 18 வருஷத்தில். போன வருஷம் இதே டைமில் வந்து 4வது ஃப்ளோர்லேருந்து கீழே குதித்தேன். பட் இட் ஆல் ஹேப்பன்ஸ். சேஃப்டி மெஷர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சேஃப்டி மெஷர்ஸ் இப்போ எல்லோரும் எடுக்கிறாங்க. படப்பிடிப்பில் எடுக்கிறாங்க. ஆம்புலன்ஸ் வைக்கிறோம், ஃபிசியோதெரபிஸ்ட் வைக்கிறோம். சேஃப்டி மெஷர்ஸ் ஆர் பீயிங் முன்ன இல்லை. நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் லைக் வி மேக் ஷுர் தட் எவ்ரி ஒன் ஆர் treated equally. So safety measures are there. Thank you sir, thank you so much. And இன்னும் அடுத்த ஒருத்தங்க ப்ளீஸ் உங்களுடைய கேள்வி நீங்கள் யார் கேட்க போகிறீங்க? ஹாய் சார், மை நேம் இஸ் நந்தினி. என்னோட கொஸ்டின் உங்கள் 2 பேருக்குமே. சார், நீங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வரும்போது டிரெக்டர் ஆகணும்னு வந்தீங்க அண்ட் இப்போ ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஆக்டராக நடிச்சிட்ருக்கீங்க. சார், நீங்கள் ஆக்டராக வரணும்னு நினச்சிட்டீங்க, இப்போ நிறைய மூவிஸ் டிரெக்டர் பண்ணிகிட்ருக்கீங்க அண்ட் நிறைய ரோல்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஃபார் அ சேஞ்ச் விஷால் சார் நீங்கள் டிரெக்ட் பண்ணி அதில் எஸ்ஜே சூர்யா சார் இன்வைட் பண்ணுவீங்களா? அண்ட் சார் நீங்கள் அவர் இன்வைட்க்கு அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? அதை விட சந்தோஷம் என்ன இருக்குது? அது ஒரு விஷயம் நான் சொல்கிறேங்க. சில நடிகர்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக கதாபாத்திரம் எழுதிடலாம். சில நடிகர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யோசிச்சு, அதாவது தீனி இருக்கணும், நடிப்பு தீனி. ஏன்னா அவ்வளோ நடிப்பு தீனி இருக்குது அவருக்குள்ள. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம் உள்ள ஒரு திரைக்கதை அமைஞ்சால் நான் எஸ்ஜே சூர்யா சார் கதவை தட்டுவேன். அது வரைக்கும் நான் கதவை தட்ட மாட்டேன். அப்படி ஒரு நடந்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன். பட் இருந்தாலும் ஐ வாண்ட் ஹிம் டு பி த ரீச் த கிரேட்டஸ்ட் பிளேஸ். ஏன்னா பீகார் அந்த சைடெல்லாம் வந்து எப்படி தமிழ் மக்கள் நம்ம இவரை கொண்டாடுறோமோ, அதுக்கு நார்த் இந்தியாவில் இவரை கொண்டாடுறாங்க. அந்த ஒரு பெரிய இன்னொரு பெல்ட் இருக்குது அந்த சைடு, போஜ்புரி, பஞ்சாபி, பீகார் அந்த சைடெல்லாம் வந்து விஷால் சார் போனார்னா தமிழ்நாட்டில் எவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அவர் இன்னும் வளர்த்துக்கொண்டு தான் நான் நினைக்கிறேன். அவர் டேரக்டர் ஆகிறது அவர் ஆசையாக இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி வைங்க சார், அது ரொம்ப ஸ்ட்ரெயினான வேலை. உங்களுக்கு எது சார் அந்த கஷ்டம்? குட் ஃப்ரெண்ட் இன்டீட் அந்த மாதிரி. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. ப்ளீஸ் ஏங்க போதுங்க, எதுக்கு போட்டு பசங்களை போட்டு தொல்லை பண்ணாதீங்க. அவங்க ஜாலியா உட்கார்ந்துருக்காங்க. அவங்க தான் எவ்வளவு எக்ஸைட்மென்ட்ல இருக்காங்கன்னு பாருங்க நீங்களே. ஹாய் சார், ஐமா ஐம் விஷாலி. உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு கொஸ்டின் கேட்கணும். நீங்க ப்ரொஃபஷனலுக்கு வரதுக்கு முன்னாடி ஏதாவது கேர்ள்ஸ் காலேஜ்ல இருந்து சைட் அடிச்சிருக்கீங்களா? காலேஜ்ல சைட் அடித்த அனுபவம் ஏதாவது உண்டா? சரி, ஃபர்ஸ்ட் அவரை கேளுங்க. நீங்க சொல்லுங்க சார். அது வந்து இன்னும் சொல்லணும்னா
சரி, அது ஏதோ பசங்களா இருக்கும்போது ஏதோ சேட்டைகள் பண்ணியிருப்போம், அதை போய் இப்போ சொல்லிட்டு நீங்க சார் நான் பொய் சொல்ல மாட்டேன். நிறைய காலேஜில் நான் சைட் அடிச்சிருக்கேன். நிறைய காலேஜ் ஆப்போசிட் வேணும்னே டீ கடையில் இல்லைனா வேணும்னே ஐஸ்கிரீம் கடையில் நின்று இருக்கேன். நான் சைட் அடிக்கலைன்னு எந்த ஸ்டூடெண்ட்டும் சொல்ல முடியாது. அது ஒரு நல்ல உணர்வு, அது தப்பே கிடையாது. ஒரு நல்ல ஒரு கோணத்தில் ஒரு பெண்மணியை பார்க்கும்போது அது சைட் அடிக்கிறதுல தப்பே கிடையாது. கெட்ட கோணத்தில் பார்க்கும்போது தான் அது தவறான ஒரு விஷயம். சார் நீங்க கண்டென்ட் கொடுத்துட்டீங்க சார், கண்டென்ட் கொடுத்துட்டீங்க சார் மகளிர் தினத்துக்கு. இல்லை, அது வேணாம், என் ஃப்ரெண்ட்ஸ் பேரெல்லாம் சொன்னா அப்புறம் அது பிரச்சனை ஆயிடும். சார் இன்னொரு கொஸ்டின். இப்போ உமன்ஸ் காலேஜ்க்கு சீஃப் கெஸ்டா வந்திருக்கீங்க. இங்க சைட் அடிக்கிறேன்னு கேக்குறியா? இல்ல சார், இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க, அப்ப எப்படி ஃபீல் அதான் சொல்றேனே, ஒரு காலேஜ் பெண்மணியை சைட் அடிக்கிற விஷால் வந்து இன்னைக்கு நீங்க சீஃப் கெஸ்டா அலங்காரம் பண்ணி நீங்க வந்து உட்கார வச்சு என் மோஷன் போஸ்டர் ரிலீஸ் பண்றீங்கன்னா அது ஓகே, என்னோட உழைப்பு அது ஒரு பக்கம், உங்களோட பிளெஸிங்ஸ் இதுதான் நான் சொல்லுவேன். இதுதான் என்னோட வளர்ச்சின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ நான் எங்கே ஆரம்பித்தேன், சைட் அடிக்க ஆரம்பித்தேன், இன்னைக்கு எங்கே வந்திருக்கேன், அதே விமென்ஸ் காலேஜுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கேன். ஸோ அதுதான் வளர்ச்சி. தேங்க்யூ சார். தேங்க்யூ டார்லிங். ஸோ லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், உங்களுடைய கேள்வி என்னம்மா? யார்கிட்ட? என்னம்மா ரிசப்ஷன் போகிற மாதிரி வந்துருக்கு. ரைட் சார். ஹாய் சார், ஐம் டில்லி நிலா. ஹாய்மா. உங்கள் 2 பேர்கிட்டயும் நான் கொஸ்டின் கேட்க போகிறேன் சார். தமிழ் சினி ஃபீல்டில் மோஸ்ட் எலிஜிபிளா மேரேஜ் பண்ணாம இருக்கீங்க நீங்க 2 பேரும். அதுக்காக நான் क्वेश्चन கேக்குறேன். மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர்ஸ். விமென்ஸ் டே இன்னைக்கு எனக்காகவும் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் நீங்க இன்னைக்கு எனக்கு ப்ராமிஸ் பண்ணணும், இந்த இயர்க்குள்ள மேரேஜ் பண்ணிக்கணும் 2 பேருமே. நான் அவர் மேரேஜ் பண்ணிக்கணுமா? 2 பேருமே இந்த இயர்க்குள்ள வேற ஒருத்தர். இல்ல, ரிக்வெஸ்ட் கரெக்ட்டா தான் இருக்கு. உங்களுக்கு கன்வே ஆச்சான்னு தெரியல. அது தப்பாயிடுங்க சார். 2 பேருமே வேற வேற இல்ல, 2 பேரும் தனித்தனியா கல்யாணம் தனித்தனியா கல்யாணம் எப்போ பண்ணிப்பீங்க? அடுத்த வருஷத்துக்குள்ள பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. ஒண்ணுதான். நான் தேடுற ரேஞ்சுக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேங்குதுங்க. அவர் தேடுற இடத்துல நானும் தேடுறேன், கிடைக்க மாட்டேங்குது. சரிம்மா, அதுக்கான ஒரு நேரம் வரும்மா. ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒரு நேரம் வரும். அந்த நேரம் வரும்போது கண்டிப்பா உன்னை நான் என் ரிசப்ஷன் கூப்பிடுறேன். ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னைக்கு வந்து டான்ஸ் ஆடின 2 பேர் இங்க வந்திருக்காங்க. ஒரு ரிக்வெஸ்ட், ஸோ அதை என்னன்றதை இப்போ கேட்டுடலாம். ஆமா, எங்களுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். சொல்லுங்க. 2 ஸ்டெப்ஸ் நீங்க 2 பேர் சேர்ந்து 2 ஸ்டெப்ஸ். மால டம் டம் வைரல் ட்ரெண்டிங்ல இருக்கு சார். சோ அந்த ஸ்டெப் 2 ஸ்டெப் டான்ஸ் அவங்களோட சேர்ந்து ஆடணுமா? சார் 2 ஸ்டெப் ஜஸ்ட் மால டம் டம் நீங்க ஆடுனது. ஓகே, ஒரு சாங் பயங்கர ட்ரெண்டியா இருக்கு. டும் டுமா? எனக்கு தெரியாதுமா. நான் பார்த்திருக்கேன், நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எல்லாரும் பண்ணியிருக்காங்க, நான் பார்த்திருக்கேன். தேங்க்யூ so much.